எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சாப்பாடு தான். ஒயிட் ரைஸு. என்ன மதுப்பு இருக்கு? இருங்க. ஒயிட் ரைஸ் நண்பர்களே. அடுத்து ரைஸ் எடு, அப்புறம் அங்கிட்டு கம்மிங்க. ஆஹா, தரமான குழம்பு. என்ன குழம்புடாது? என்ன குழம்பு? இந்த மாதிரிலாம் குழம்பு வைக்க என் பொண்டாடி அடிச்சுக்கிறது யாரும் முடியாது நண்பர்களே. ஆகா, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்கடலை, வெள்ளை சுண்டைக்கடலை. அடடடடா, ஆவி பறக்க களி குழம்பு வச்சுட்டாயா. நல்லா நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கு என் பொண்டாடி சுண்டைக்கடலை குழம்பு வச்சா நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, முட்டையை போட்டு பிறகுனா கேரட்டையும் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சாமி? ஓகே. இது அப்பளம் இப்போ சாப்பிட்றதுக்கு மதுக்கு. ஏம்மா என்ன பண்ண போகிற? இந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடு, அப்புறம் நீ சோத்துக்குண்டு முட்டை நான் கண்டிக்கிறேன். டக்குன்னு கொடுக்கணும் மதுக்கு. மது லேட்டாச்சுன்னா சாப்பிடாது, டென்ஷன் ஆகிடும். கொடுப்பா, தட்டு கொடுப்பா. தயிர் சோறு தரேன், கொடு. சரி விடு. சரி போய் தயிர் எடுத்துருவோம். பெரட்டினதுக்கு அப்புறம் என்ன? ஏன் சாமி? என்னடா அம்மா அப்பா அம்முக்கிட்டே என் தங்கப்புல சாப்பிட தரேன். தயிர் சோறு கொஞ்சம் போடுற. தயிர் சோறு குடியா இங்க. தயிர் எங்க இருக்கு? இங்கே இருந்துச்சுல. இப்போ ஒரு பாக்கெட் இந்த அருக்கு வர எடு. அப்படியே போய் எடு மது. சர்மி எடு, கேமராமேனே எடு. போ, சும்மா அப்படியே போய் எடு. சும்மா போய் எடு. ஆனால் அநியாயம் பண்ணுதுங்க மது. டெய்லி தயிர் சோறு சாப்பிடக்கூடாதியா, சளி பிடிங்க. போதும் கொண்டா. சுண்டக்கலை போடவா? சுண்டக்கலை போடவாயா? அப்பளப்பு கேரட் வச்சு சாப்பிடுறது. நீ தேவையெல்லாம் பண்ணாத வை. இந்த 2 சுண்டக்கலை. அப்போதான் நல்லா படிப்பு வரும்டா. இந்த அப்பளப்பு ஓகேவா? கேரட்டு, முட்டை போட்டு கேரட்டு மதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போமா ஒன்றும் இல்லாமல் சாப்பிடணும். இப்போ சாப்பிடுங்க. அதுக்கும் தயிர் சோறு வேணுமா? இப்போ கூட தயிர் சோறு சாப்பிடலாம். ஏப்பா தங்கப்பிள்ள அழுகிற? என்ன சாமி? ஏப்பா நான் போனாங்க, நான் வீட்டை விட்டு கூட போகிறேன்ட்டு இந்த மாதிரி அழுகக்கூடாது. இதுக்கு தயிர் ஏதாவது ஒரு நேரம் தான் தயிர் சோறு சாப்பிட்னேன். அழுகக்கூடாது. அப்புறம் பார்க்க நண்பர் என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு பிள்ளை அடிக்கிறான். இந்த மாதிரி அழுகுனா நான் எந்திரிச்சு போயிடும். அது எதுக்கு முதல்ல தயிர் சோறு கட்டுவோம்னு சொன்னேன்? என்னடி அடிக்கிறேன்? அந்த பிள்ளை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சுண்டைப்பயிர் குழம்பு கேரட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ சொல்ல அந்த பிள்ளை அடம் பிடிக்குது. சரி விடு. சரி சாப்பிடு. காலையில எந்திரிச்சு அவ்வளவு தூரம் சமைச்சது என்னது? சூப்பரா இருக்குமே அம்மா வைக்கிற சமையல். நீ வந்து கூட அந்த மிச்ச தயிர் வந்து சாப்பிடியா? சரியா? ஜாமி ஓகேவா? ஓகே டன். ஓகே டன் சொல்லு. டன்னா? டன். இதை கழட்டுங்க டாக்டர் மேடம். இதை கழட்டுங்க டாக்டர் மேடம் மாதிரி இப்போ வாய்ஸ் இது போடுறாங்க. அது வைங்க மேடம். ஏடி போய் நீ அடிச்ச? ஏய் வீடியோ நின்று என்ன நினைப்பாங்க? சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன வச்சிருக்கேனோ அதை தான் சொல்லணும். அடி விடுறாங்க. பாப்பாக்கு தயிர் சொல்லாம அப்படினா நான் தயிர் சொல்ல. அது கேமரா விட்டு அடி. நீ முதல்ல கேமரா விட்டு அடிச்சு நஷ்டப்படுத்தாத. அடேங்கப்பா. நான் பொண்டாட்டியே நீ பொண்டாட்டியே, நான் புருஷன் நீ புருஷனாடி. அதே ராஸ்கல் மாதிரி. போதும் முளகையில அடி சாப்பிடாதுக்குள்ள. போதுமாமா? இந்த போய் மாஸ்க் போய் நெத்தியில பொட்டு வச்சு பாரு. ஏய் சுண்டக்கடலை போதுமான பாரு. மேல சுண்டக்கடலை ஓகேவா? என்னன்னாலும் பண்ண ஊத்திடுவா. ஊத்தோடா. சுண்டக்கடலை நீருடன் கலந்து அடித்த மதுமிதா. போதுமா? இப்போ சந்தோஷமா? கேப்பியா? ஏய் எதுக்கு நீ கேட்டது லூசு? கேட்குது பிள்ளை, என்ன பண்ணுறது? இப்போ நான் இல்லைன்னா அம்மா ஒன்று அடி வெளுத்துருப்பான். நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நேற்று வீடியோ நான் போடலை. எல்லோரும் என்னை மன்னிக்கணும். நேற்று வீடியோ போடணும். என்ன காரணம்னா நேற்று ஷூட்டிங் போயிட்டேன். நாள் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஆமாம், இனிமேல் தான் நம்ம ஆட்டமே ஆரம்பம். நம்ம டெஸ்ட் விளாண்டுக்கிட்டு இருந்தோம்.
இனிமேல் தான் ஒன் டே ஆட போகிறேன். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் மீசமணியை. ஒன் டே கிரிக்கெட் ஆனதை பார்த்துலையே. இந்த படம் வெளியே வந்தோன்னே அடுத்து 2020 ஆடி ஒரு ஆட்டம் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. இல்லை நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான். என்னடி பார்க்குற முறைக்கிற? நான் நடிக்கிறது உனக்கு பிடிக்கல. ஆமாம் நண்பர்களே, அதாவது தயவுசெய்து யாரும் எந்த படம் பிடிக்கலன்னா நானா நடிக்க போறேன். எந்த படம் என்னெல்லாம் கேட்காதீங்க, என்னை அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. நான் உங்கள் நல விரும்பி, நான் என்னுடைய நல விரும்பி நீங்கள், நான் உரிமையாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. யார் எந்த படம் ஹீரோ எல்லாம் கேட்காதீங்க, அப்டேட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. பெரிய படத்தில் நடிக்கிறேன் நான். அதனால் நமக்கு ஒரு இந்த வாய்ப்பு கொடுத்ததே பெரிய கடவுள் ஓட்ட பிச்சை தான் எனக்கு. ஆமாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெள்ளித்திரையில் என்னுடைய முகம் வரப்போகுது. எல்லாம் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவு தான். இன்ஸ்டா, யூடியூப்பரு, ஃபேஸ்புக்கில் உள்ள நண்பர்கள், அத்தனை நண்பர்களுக்கும் இந்த இனிய காலையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு எனக்கு ஒரு சோகமான நிகழ்ச்சி நடக்கும். நான் எங்கேயாவது இந்த மாதிரி விசேஷத்துக்கு போனால், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு ஷூட்டிங் போனால் ஒரு நிகழ்வு நடக்கும். நான் இப்படி தான் கலக்க போகுது யார் போனேன், கடவுள் சத்தியமாக நண்பர்களே. கலக்க போகுது யாரில் சீசன் 10 கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஃபைனல் தீபாவளி நாளைக்கு தான், இன்றைக்கி தான் அங்கே ஷூட்டில் இருக்கேன் சென்னையில். விஜிஎம்மில் அங்கே கலக்க போகுது செட்டிலே இருக்கேன். அங்கே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ 2 நாள் ஆச்சு நான் போய். அங்கே என் ஒய்ஃபுக்கு குளிர் காய்ச்ச நடிங்கிட்டு கிடக்குறா. இவன் என்கிட்ட சொல்லவில்லை. அதாவது இந்த மாதிரி நான் உடம்பு சொல்ல சொல்லலை. லூசு சிரிக்கி சொன்னால் தானே நான் யாராவது மாத்திரத்தில் வாங்கி இந்த கொடுக்க சொல்ல முடியும். என்கிட்ட சொல்லாமல் நடிங்கிட்டு பிள்ளையை ஃபோன் பண்ணுது. அப்பா 2 நாளாக சாப்பிடலப்பா, நடிங்கிட்டுப்பா, குளிர் காய்ச்சி தான். அப்புறம் என் நண்பர், என்னோடய வேலை நமக்கு என் நண்பன் கண்ணன்ட்ட சொல்லி இட்லி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. ஆமாம் நம்மளே கண்ணன் என் நண்பன், அவர் தான் வாங்கி கொடுத்தாப்புல. அப்புறம் 2 நாளாக பிள்ளைகளும் சரியாக சாப்பிடல. அதுபோல் நேற்று ஒரு பெரிய படத்தில் புக் ஆகி நேற்று நடிக்க போனேன். நடிக்க இங்கேருந்து போகும்போதே சொல்லிடுச்சு என் மக, எப்பா எனக்கு வாமிட்டு வந்து மூத்தவ சரிமிதா. நான் போயிட்டு அங்கே போயிட்டு ஷூட்டில் இருக்கேன். ஆனால் நேற்று காலையில் தான் எனக்கு போனே பண்ணல. பார்த்தா நேற்று ஃபுல்லாக வாந்தி வகுத்தால பிள்ளைக்கு பீச்சி அடிச்சிருக்கு. தன்னால் என்ன எடுத்துல சிரிக்காதப்பா. அது மாதிரி என்கிட்ட ஏன் சொல்லேன்னா, நம்மகிட்ட சொன்னால் நம்ம வீட்டுக்கார நடிக்காமல் போயிடுவாருன்னு எப்படின்னு சொல்ல என் மகளும் எங்கள் அப்பா சொன்னால் பண்ண மாட்டாருப்பா, அப்பாட்ட சொல்லாத பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடச்சதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக சந்தோஷம் அடைகிறேன். லூசு பக்கியெல்லாம் இனிமேல் உடம்பு சரியில்லைனா என்னன்னாலும் சொல்லி தொலைங்க. ஏன்னா நான் நடிக்கிறது அப்பாற்பட்ட முதல் எனக்கு குடும்பம், அதுக்கப்புறம் தான் மற்ற உலகம் எல்லாமே. என் பிள்ளைய ஆமாம். அப்புறம் நான் உழைக்கிறதே உங்களுக்காக. அப்புறம் நீங்கள் இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன சொல்லு. அதனால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உடனே சொல்லுங்கள். எனக்கால நண்பர்களே பார்க்குற நீங்கள் தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வீட்லையோ எல்லாத்தையும் பயிர்ந்துக்குங்க. அப்போ தான் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இப்போ வந்தோன்னே என் மகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் நண்பர்களே. இப்போ காலையில் வந்தேன். நான் காலையில் தான் வந்தேன், அதிகாலை 4 மணிக்கு வந்த உடனே. ஆமாம், காலைல போய் தொங்கு எடுக்க சொன்னான். அப்புறம் தொங்கு எடுத்துகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்போ தான் வந்தேன் உட்காந்துருக்கேன் நண்பர்களே. இப்போ தான் காலைல என் மகன் சாப்பாடு கட்டின ஒரு வீடியோ போடலாம். நேற்று வீடியோ போடல. ஏன் தங்கப்பிள்ள, என் சாமி, என் கண்ணுக்குட்டி, தயிர் கிடக்குதுங்க. எங்கள் தயிர் நானும் என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கேன் நண்பர்களே. இந்த நீங்கள் போடுற கிஃப்ட்டு காசில் என்னென்ன அந்த பாதாம் இருக்குது, இந்த எல்லாம் இன்னும் ஒல்லியாதே இருக்குது. சிரிக்க ஒழுங்க கைக்கிட்டு ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது நம்மள. பாதாம் பருப்பு போனால் திண்டு விடுது ஒரு டப்பா. தயிரா தண்டா எப்படி சத்து வைக்கேன் சொன்னால் அழுகுது நண்பர்களே. நாங்கள் என்ன பிள்ளை, நான் பயிர் குழம்புலாம் வாரத்தில் 2 நாள் சாப்பிடுவோம். உங்களை மாதிரி தான் நானும் என் பிள்ளைய வளர்க்குறேன். சேட்டை தயிர் சோறு, லெமன் சோறு. சரி விட்ரி பிள்ளை என்ன கேட்குது அது செய். என்னடா சாமி? இப்போ சிரிப்பை பார்த்தியா, தயிர் ஊற்றணும் சிரிப்பை பார்த்தியா? தயிர் ஊற்றுறதுக்கு தான் அந்த எப்படி கண்ணீர் முத்தாக வடியும் நண்பர்களே. ஒன்றும் சொல்ல முடியல. குசு விட்டாலும் போச்சு, சண்டை வந்துடுது. ஒன்று சொன்னாலும் போச்சு சார். இப்போதான் ஒரு வீடியோ பார்த்து சென்னை ஆட்பப்ஸுக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு பிரெட் வாங்கி கொடுக்கணும்னு போனா, எனக்கு அது வேணும் 100 ரூபா டைரி மில்க கையை காமிச்சிட்டு எனக்கு அதுதான் வேணும். அவ்வளோலாம் கேட்கலாமா? ஏன் சாமி, 20 10 ரூபா 5 ரூபா தான் கேட்கணும். இப்படியெல்லாம் அடம் பிடிச்சா என்ன பண்ணுறது? அப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது. ஏன்னா உன்னை பார்க்குற உன்னுடைய ஃபேன்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? மது என்ன குட்கேலா பேடுக்கலா? நீ என்ன குட்கேலா பேடுக்கல சொல்லு. அங்கே பார்த்து சொல்லு குட்கேலா பேடுக்கலா? ஏய் சொல்லுப்பா, பேடுக்கலா? சரி பேடுக்கல் குட்டு கேளா? கொட்டு கேளு. நான் பேட்டு கேளா? பேட்டு கெரிக்கிட்டு பட்டுருக்கடா. அதனால மதுமா குட்டு கேளு, குட்டு கேளு. அம்மா குட்டு நீ கேளு. ஜாலி இப்படி பண்ணு.
ஒன்றுக்கு லாய்க்கில் நம்மளை ஒன்றும் சொல்ல முடியல. சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேது, படிக்க சொன்னால் பார்த்து பார்த்து படிக்கிறது என்னைய மாதிரியே. அந்த பிள்ளைய ஏன்டா சும்மாறா சாமி நீ இந்த வருஷம் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற, அது நடக்காதுப்பு. நீ என்ன சொன்ன நடக்காதுப்பு, அப்படி தானே எப்பா? நான் ஒரு ஆன்சர் கேட்குறேன்ப்பா. காதுல வாங்கிருச்சுனா சொல்லு. என் காதை அறுத்துக்கிறேன் நான். சரி சொல்லு. இந்த என்னமோ சொல்லுதாம்ல மேடம், என்னது? இப்போ வந்து லவ்லிக்கு ஸ்பெல்லிங் எனக்கு சொல்லணும். லவ்லி சொல்லு. லா யூ லி இங்கிலீஷ்ல. லவ்லி லா இல்ல இங்கிலீஷ்ல சொல்லி இங்கிலீஷில் தான் எல் டபிள்யூ இல்ல தப்பு. யூ எல்யூ தப்பு. எல்ஓ கரெக்ட். எல்ஓ எல் எல் இ எல் ஒய் சி எல் இ. அட மண்ணு பைய மேலே உனியல, சொல்றதே தப்பு. மண்ணு பைய மேலே உனியவே யார் பத்தியா? யார் பத்தியா? நீயே ஸ்பெல்லிங் தப்பா சொல்ற. மண்ணு பைய மேலே உனிய அதுதான் படிக்க வச்சிருக்கமா? உனியெல்லாம் ஏவன் பத்தியா? அது லவ்லிக்கு நீ கரெக்ட்டா ஸ்பெல்லிங் சொல்லு ஃபர்ஸ்ட். லவ்லி எல் ஓ வி இ எல் ஒய் லவ்லி. அது வந்து ஸ்லோல வந்துரும், கடகடன்னு வர்றது வந்துரும். தனித்தனியா ஒவ்வொரு சரி விடு. இந்த வயசுல என் மகள் இப்படி படிக்குதே, இதை நீங்கள் பாராட்டுறதை விட்டு அந்த பிள்ளைய ஏளனமாக பேசுறீங்க. ஒரு தகப்பனுக்கே தெரியாத கேள்வியே ஒரு மக சொல்லுனா, அப்போ நான் எவ்வளோ பெருமைப்படக்கூடிய விஷயம் நண்பர்களே. குழப்படியே இடியாப்பு பருத்தி போல். சரி ஓகே சாப்பிடு. ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் ஆச்சு. மது சருமி வீட்டு எடுத்து கை வலிக்கும். இந்த அண்ணன் நம்ம சிங்கப்பூர் அண்ணன், மலேசியா அமெரிக்கார அண்ணன் மைக்கு வாங்கி கொடுத்தாங்க, இந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு மைக்கு இருப்பரா போச்சு. ஆமாம், ஒரு மைக்கு தான் நல்லா இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் கிஃப்ட்டு போட்ட, எனக்கு கிஃப்ட்டு வழங்கிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் இனிய கலை வணக்கம் சொல்லி இந்த வீடியோட இப்போ இந்த ஸ்கூல் போகிற வீடியோ பாப்பா போகிறாங்க, போய் விட்டுட்டு வரணும், லேட் ஆகி போச்சு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து வருவது மதுரை மீசமணி முத்துலட்சுமி. நீலாம் இங்கு யாரடி, மொத்த நீ தான் பாரடி, அண்ண கிளி ஏ வண்ண கிளி அடி உன்னார உள்ளால காயம் எனக்கு கண்டேனடி, எனக்கு பாட்டு அதுக்கு மேலே தெரியல எனக்கு. ஆனா இங்கே யாரடி ஆக மொத்தம் தாரடி. ஓகே, உள்ளார காயம் நம்ம ஃபேமிலி. என்னப்பா எங்கப்பா காயம்? நான் என்னத்தை சொல்லுவேன் நண்பர்களே, வந்ததே வாழைப்பழ பறக்கடா, இது வாழை பட்டையாவில் இருக்குது. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோ சந்திக்கும் கொண்டு விடுவது என்னுடைய குடும்பத்தாருடன் உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு என் குடும்பம் மட்டும் இல்லை, நீங்களாம் என்னுடைய குடும்பம் தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, ஆனால் நான் இல்லாமல் நீங்கள் இருந்துடலாம், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நண்பர்களே. ஓகே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க.